வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாருதி 800 கார் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேடியேட்ரு ஒரு 10 நிமிஷம் கழித்து ரேடியேட்ரு கேப்பை திறந்து பார்த்தேன். கேப்பை திறந்து ஆயில் கொஞ்சம் கூட இல்லை. அதனால் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு எங்கே லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணலான்னு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக லீக் வர மாதிரி இருக்குது. பாட்டம் சைடில் தண்ணி எங்கே லீக் வர மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக லீக் ஆகுது. அந்த இடத்துல எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் சைடில் ஒரு ஓஸ் மெட்டல் பைப் இருக்குது, அந்த ஓஸ்லேருந்து லீக் ஆகுது. அந்த இடத்துல தான் தண்ணி ஓவராக லீக் ஆகுது. இதனால தான் டெம்பரேச்சர் ஹை ஆகிருக்கு. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா மெட்டல் பைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை நம்ம ரிமூவ் பண்ணியாகணும். ரேடியேட்டர் ஓஸு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாகணும். ரேடியேட்டரில் வந்து 2 போல்ட் இருக்கும், 10 mm போல்ட்டு. அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு போல்ட்டை. அடுத்து இந்த ஹோஸ் இருக்கும், அதுவும் 10 mm சைஸ் தான். அந்த ஹோஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரேடியேட்டர் டாப் ஹோஸு, இது 10 mm சைஸ் தான். அப்போ ரேடியேட்டர் பாட்டம் ஹோஸு, இது 10 mm சைஸ் தான். டாப் சைடு இந்த தெர்மோசெட் ஹவுசிங் போகிறது. இந்த ஹோஸ் கிளிப்பையும் கழட்டிக்கலாம். இதெல்லாம் கழட்டினா தான் உங்களுக்கு வேலை பார்க்குறது ஃப்ரீயாக இருக்க முடியும். அந்த பெண்ட் ஹோஸை கரெக்டாக கழட்ட முடியும். ரேடியேட்டர் போல்ட்டை கழட்டியாச்சு. இப்போ ரேடியேட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியேட்டரும் ஃபேனும் ஒன்றா தான் இருக்கும். ரிமூவ் பண்ணியாச்சு. நான் சொன்ன அந்த ஹோஸ் மெட்டல் ஹோஸ் இந்த ஹோஸ் தான். இந்த ஹோஸுக்கு ஒரு கிளிப்பு இருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் இங்கே ஒரு போல்ட்டு போட்டு இங்கே ஒரு கிளிப்பு இருக்கும். இங்கே ஒரு 10 mm ஹோஸ் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 14 mm சைஸ். கியர் பாக்ஸில் ஒரு போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டை கழட்டிக்கலாம். போல்ட்டை லூஸ் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு கழட்டிக்கலாம். இந்த போல்ட்டை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் இன்னொரு போல்ட் இருக்கும். அப்புறம் இந்த ஹோஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது 10 mm சைஸ் தான். இந்த ஹோஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸை ரிமூவ் பண்ணியாச்சு. அது இந்த கிளாம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, கீர் செல்ஃப் மூடுற பதில் ஒரு போல்ட் இருக்கும். இந்த அந்த பெரிய சைஸ் போல்ட்டு, இந்த சைடு நட்டு இருக்கும், அதை கழட்டியாச்சு. இதுவும் 14 mm சைஸ் தான். ஹோஸில் இருக்க 2 கிளிப்பையும் கழட்டியாச்சு. அந்த ஹோஸை மெதுவாக இழுக்கணும், கேர்ஃபுல்லாக இழுக்கணும் பார்த்து. இதுதான் அந்த ஹோஸு, மெட்டல் பைப்பு தெரியுதுங்களா, ஹோல்ஸ் தெரியுதுங்களா அந்த இடத்துல. அந்த இடம் தான் ஹோல்ஸ் ஆகி உங்களுக்கு லீக் ஆகிருக்கு. அடுத்து புதுசு போகிறோம். புது பைப்பு செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணி கழட்டின ஓஸெல்லாம் திரும்ப போட்டு பேஸ்ட் வச்சு மாட்டி ரெடி பண்ணிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து கூலண்ட் ஆயில் ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.